2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. நல்ல ஆண்டவரே, இந்த கடைசி நாள் கூட்டத்திலும் தேவனுடைய திவ்ய வார்த்தைகளை கிருபையாய் தியானிக்க தந்த நல் கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் இந்த கடைசி நாள் கூட்டத்தில் தேவனுடைய பிரசன்ன வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு என்னோடு தேவ ஆவியானவர் இடைபடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் நாங்கள் கொஞ்சம் கடந்து செல்வதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நம்முடைய வல்லமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க, மகிமையான காரியத்தை செய்தருளுங்க. இந்த நாளின் தேவனுடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆனபடினாலே நாங்கள் என்ன செய்கிறதில்ல, சோர்ந்து போகிறது இல்லை. இந்த கடைசி நாளில் இந்த வார்த்தையை வைத்து இந்த நல்ல மாலை வேளையிலும் கொஞ்சம் நேரம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. பவுல் அப்போஸ்தலன் கர்த்தரால் ஒரு ஒளியின் மூலமாய் உதிக்கப்பட்டு தேவனுடைய மகா பெரிய திட்டத்துக்காக ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்ய தொடங்கின நாள் முதற்கொண்டு ஊழியத்தை முடிக்கிற வரைக்கும் அவரை போல பாடுகள் பட்டவர்கள் எவரும் கிடையாது. அவர் தன் பாடுகளை பட்டியலிடும்போது இப்படி சொல்வார்: கள்ள சகோதரர்களால் வந்த மோசங்கள், ஆறுகளால் வந்த மோசங்கள், மனிதர்களால் வந்த மோசங்கள், சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், கண்ணனாகி அலெக்சந்திரனுக்கு வெகு தீமை செய்தான். இப்படி அநேக தீமைகளை, பாடுகளை, போராட்டங்களை அவர் சொல்கிறத நம்ம படிக்கிறோம். இன்னும் ஒரு படி நீங்கள் பைபிளை நல்லா வாசிக்கிற ஒரு ஆளாக இருந்தால், ஒரு முறை பவுலின் ஊழியத்து நிமித்தம் ஒரு பெரிய பிரச்சனை உண்டான போது அங்கே இருக்கிற எல்லா வாலிபர்களும் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டார்கள். நாளைக்கு காலையில் பவுலை கொலை செய்வதற்காக 40 பேர் சபதம் எடுத்து கொண்டார்கள். ஒரு மனிதனுடைய உயிரை வாங்குவதற்காக. ஊழியம் செய்ததினால, கர்த்தருடைய நாமத்தை பறைசாற்றினதுனால வந்த விளைவுகள். நாளைக்கு இந்நேரத்தில் பவுலின் உயிர் வாங்கப்படும் என்று சொன்னார்கள். அவனே சொல்றாரு, உள்ளே போராட்டங்களும் வெளியே பயங்களும் இருந்தன. உள்ளே போராட்டம் இருந்தது, வெளியே பயம் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் பவுல் அப்போஸ்தலனுடைய நிலைமை. பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்படுகிறோம் என்று சொல்கிறார். இதெல்லாம் சோர்ந்து போவதற்கு அவர் வாழ்க்கையில் இருந்தும் கூட ஒரு மனிதன் நமக்கு உற்சாகப்படுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு: நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரரை, ஒரு சகோதரியை கைப்பிடி சொல்லுங்க: சோர்ந்து போகாதீங்க. அதை எப்படி சொல்லணும் தெரியுமா? நீங்கள் கையை பிடிச்சி நல்ல சந்தோஷமாக சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்லணும். அதையே ஒரு அம்மா ரொம்ப சோர்ந்து போகாதீங்க, அதையே ரொம்ப கஷ்டம், சோர்ந்து போகாதீங்க. அதை எப்படி சொல்லணும்? சோர்ந்து போகாதீங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம முதல்ல சில முன்னுரைகளை நம்ம கவனிச்சுட்டு பிறகு இந்த வசனத்தின் ஆழத்துக்குள்ளே போகிறோம். சோர்ந்து போனவங்களுடைய ஒரு 5 அடையாளங்களை முதல்ல இந்த செய்தியை 3 பிரிவுகளாக நம்ம பிரித்து தியானிக்க போகிறோம். ஒன்று, சோர்ந்து போனனுடைய அடையாளத்தை முதல்ல நம்ம கவனிக்க போகிறோம். 2, ஏன் சோர்வு அப்படிங்கிறத கவனிக்க போகிறோம். 3, பவுல் ஏன் சோர்ந்து போகிறது இல்லைன்னு சொல்கிறாரு, அதுக்கு ஒரு 3 காரணங்களை வேதாகமத்திலேருந்து கவனிக்க போகிறோம். அப்படின்னா ஒரு நீளமான செய்தி,
ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே உக்காந்துக்கிட்டே வீட்டை யோசிச்சுட்ருக்கூடாது. இங்கே ஆலயத்துக்கு வந்துட்டா 2 நோக்கத்துக்கு தான் ஆலயத்துக்கு போனேங்கிறார் தாவீது. ஆமாவா? எதுக்காக? உங்கள் மகிமையை பார்க்கணும். 2வது, தேவனுடைய வசனத்தை ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி தானே சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் மகிமையை பார்க்கும்படிக்காகவும் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணும்படிக்காகவும் என் இருதயம் ஆலயத்தையே தேடுகிறது. இந்த 2 காரணங்களுக்காக ஆலயத்துக்கு வருகிறவர்கள் பிரச்சனை பண்ணுறதும் கிடையாது, பின்வாங்கிறதும் கிடையவே கிடையாது. 2 நோக்கத்துக்கு தான் நான் ஆலயத்துக்கு வரேன். 1, உங்கள் மகிமையை பார்க்கணும். 2வது, வசனங்கள் இப்படி சொல்லுகிறதா என்று நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு தான் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு ஆலயம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்கு சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு உங்களை யாராவது கேட்டால் இதுக்கு பதில் சொல்ல தெரியணும். ஒரு அம்மாட்ட கேட்டாங்க, எதுக்குமா சர்ச்சுக்கு போகிற? அந்த அம்மா ரொம்ப அழகாக சொன்னிச்சு, நான் போகல, அந்த பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரியா, அதனால போகிறேன். ஆலயத்துக்கு ஏன் போகிறோன்னு சொல்ல தெரியணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை அங்கே இருக்கிறது. அதனால தான் ஒரு கூட்டத்துக்கு எப்போ வரணும்னு கேட்டால் பாட்டுக்கே வரணும். எப்பயே வரணும்? சத்தமாக சொல்லுங்கள். உங்கள் பாட்டுக்கு வரக்கூடாது, பாட்டுக்கே வரணும். சிலர் அவங்கவுங்க பாட்டுக்கு வருவாங்க, பாட்டுக்கே வரணும். பொதுவாக நம்ம யாருமே பாடல்களை பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதில்ல. இப்போ வர வர பாட்டு கேட்குறது வேற, அது கேட்குறோம் யூடியூப்பில். பட்டு சபையில் உட்காந்து பாட்டு பாடுறதுல ரொம்ப, அதுலேயுமே பாட்டு பாடினா என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, பாடலில் ஒரு பெரிய அற்புதம் இருக்குது. அல்லேலூயா. பாடலில் கர்த்தருடைய ஜீவன் இறங்கி வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய சபைகளில் பாடல் என்பது என்ன தெரியுமா? பாடல் என்ன தெரியுமா? உளப்படுகிறோம். நம்ம ஜீவனுள்ள வார்த்தைகள் விதைக்கப்படுவதற்கு முன்னாடி நம்ம உளப்படுகிறோம். உளப்படும்போது ஆண்டவர் தம்முடைய மகிமைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் இருக்குது. ஒரு சமயம் தென்காசியில் ஏஜி சபைகளின் சார்பாக, நான் சொல்கிறது ஒரு 24 வருஷத்துக்கு முன்னாடி, ஏஜி சபைகளின் சார்பாக ஒரு பெரிய குருசைடு ஒன்று நடத்தினார்கள் தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில். அதில் நான் வாலண்டியராக போயிருந்தேன். என்ன வாலண்டியராக தெரியுமா? ஆட்டோவில் அடித்து மைக்கு பிடிச்சி, கண்ணீரா, வியாதியா, பிரச்சனையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா, போராட்டமா, வியாதியா, விட முடியாத பாவ பழக்க முடியுமா, இயேசு விடுதலை தருகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், வாருங்கள் இந்த கூட்டத்திற்குன்னு சொல்லி மைக்கு பிடிச்சி சொல்லணும். என்னை கூட்டிகிட்டு போகும்போது சொன்னாங்க, உனக்கு வெடிக்கேக்கும் மதியம் சாப்பாடு கொடுப்பாங்க. வெடிக்கேக்கடா தெரியுமா? நம்ம ஊரில் முட்டைக்கோஸ் சொல்கிறோம்ல, முட்டைக்கோஸ், அது அந்த கேக்கு வெடிச்சு இருக்கிறதுனால அதுக்கு இன்னொரு பேர் வெடிக்கேக்குன்னு சொல்லுவாங்க. 2 தருவோம். நாங்கள் வெடிக்கைக்காக போனோம். சும்மா பாட்டுத்தாள் கொடுக்க இப்படி தான் போனோம். அங்கே டேவிட் டெரில் என்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அங்கே கூட்டத்துக்கு பிரசங்கிக்க வந்திருந்தார். பாட்டுத்தாள்லாம் கொடுத்துட்டு பின்னாடி ஒரு ஷெட்டு போட்டிருப்பாங்க, அங்கே போய் ஜெபம் பண்ணணும். அந்த ஷெட்டுக்கு நேராக அவர் வந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு போவார். அங்கே ஒரு நல்ல அருமையான ஒரு போதகர் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார். பாருங்கள், அது வரைக்கும் இருந்த ஒரு அம்மா சும்மா இருந்துச்சு. பாட்டு ஆராதனை நடத்தணும்னு அந்த கிரவுண்டே ரணகலம் ஆக்கிருச்சு. ஏறத்தாழ ஒரு நாளில் ஒரு 2000 பேர் கூடி வருவார்கள் அந்த கூட்டத்திற்கு. பெரிய விளம்பரங்கள் பண்ணினோம். ஒரு பெரிய குருசைடு அது. இந்த அம்மா தலையில் மண்ணை அள்ளி போட்டுட்டு கூட்டத்தையே இருக்கும். நல்லா கண்ணை மூடி ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது கண்ணாடி முன்னாடி போய் நின்று தலையை விரித்து பேனு கத்தும், பயந்துருவாங்க. என் முன்னாடிலாம் வந்து அந்த அம்மா ஒரு தடவை கத்திருச்சு. அன்னைக்கு பயந்தேன், அத்தாடி இந்த பேய் பிடிச்சா பக்கத்துலேயே போகக்கூடாதுல சாமி, பெரிய கஷ்டமாகி போச்சு. நான் இந்த அம்மாவை கவனிச்சுட்டே இருக்கிறேன். கரெக்டாக பாட்டு பாடும்போது இந்த ஆவி வெளியில் வந்துடும். டேவிட் டெரில் பார்த்துக்கிட்டே இருந்தார். கடைசி நாளில் இறங்கி போனார். அந்த அம்மா மேலே தலை வச்சார். கீழே பொத்துன்னு விழுந்துச்சு. துரத்தினார் பிசாச. கடைசி நாள் கூட்டத்தில் அந்த அம்மா வந்து சொன்னிச்சு, நான் ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவன், இயேசுன்னு எனக்கு பிடிக்காது,
இந்த ஆட்டோ விளம்பரங்கள்லாம் செய்யும்போது யாரோ இந்த கூட்டத்துக்கு போடி என்னை உந்தி தள்ளினாங்க. நான் வந்தேன். இங்கே பாட்டு பாடும்போது எனக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த தெய்வத்தை ஒரு இடத்தில் பாடும்போது பாவமும் கிரியை செய்யாது, அசுத்த ஆவியும் கிரியை செய்யாது. பரிசுத்தரை பாடும்போது பாவமும் வேலை செய்யாது, அசுத்த ஆவி வேலை செய்யாது. அந்த அம்மா சொன்ன இஸ்லாமிய பெண்ணு ரொம்ப நாளாக இந்த பேய் பிடிச்சிருந்துச்சு. பாடும்போது எனக்குள்ள அந்த பேய் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் கடைசி அந்த போதருக்கு வந்து ஜெபிக்கும் போது ஒரு பெரிய அசுத்தாய் போச்சு. என்னை எங்கள் மதத்தில் கொன்னாலும் பரவாயில்ல, இயேசு உண்மை உள்ள தெய்வம் என்று அந்த அம்மா இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். நான் அப்போ தான் ஊழியத்துக்கு என்றாக இருக்கிறேன். அந்த சாட்சி என் உள்ளத்தில் பசுமரத்தாணி போல பதிந்தது. பாட்டு ஆமீன் சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நல்ல பாட்டு பாடு. மரியாதையை சொல்லுங்க, நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல பாட்டு பாடுங்க. அல்லேலூயா. சினிமா பாட்டு இச்சையை தூண்டும். சினிமா பாட்டு தேவையில்லாத உணர்வுகளை கொண்டு வரும். தேவனை துதிக்கிற பாட்டு பரிசுத்த உணர்வுகளை கொண்டு வரும் சக்தி உள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. முதலாவது சோர்ந்து போனுடைய அடையாளம் என்ன? போதும் அப்படின்னு சொல்லுவான். ரெண்டாவது மனமடிவு. மூணாவது தன்னை எதிலும் ஈடுபடாமல் வைத்துக் கொள்வது. நான் எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் எழுதுகிற வரைக்கும் சொல்லுவேன், பயப்பட வேண்டாம். இடையில என்னத்தையாவது எழுதிடாதீங்க. பாப்பருப்பு தூப்பருப்பு வாப்பருப்புன்னு மலையில் எழுதுகிற மாதிரி எழுத வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் நான் விவரமாக சொல்லிடுவேன். கரங்களை உயர்த்தி சத்தமாலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். நாலாவது தன் மீது இருக்கும் அபிஷேகத்தை மறப்பது. சோர்ந்து போனுடைய அடையாளங்கள் 5. ஆவிக்குரிய நிர்விசாரம். மீண்டும் 1 by 1 சொல்கிறேன், மெதுவாக கவனிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த செய்தியை இன்றைக்கி நான் சாயங்காலம் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவரே, நான் இன்றைக்கி என்ன பேசட்டும் ஆண்டவரே? சாயங்காலம் இன்றைக்கி கடைசி கூட்டம், ஏதாவது வசனம் தாங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கும் போது எனக்கு கர்த்தர் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினார். அதுக்கப்புறம் இந்த சில குறிப்புகளை இங்கே வந்து தான் டேபிளில் வந்து தான் எழுதினேன். பாட்டு பாடினார் ஒருத்தர், அவர்கிட்ட பேனா வாங்கி வசனத்தை கொடுத்துட்டாரு. பிறகு உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் தரணும் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது போதும். சோர்ந்து போனவங்க அடையாளம் என்னது? சர்ச்செல்லாம் போதுங்க, ஆராதனைலாம் போதுங்க, காணிக்கெல்லாம் போதும், என்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போதும் போதும், இது வரைக்கெல்லாம் போதும், வந்ததெல்லாம் போதும். யாரெல்லாம் போதும் போதும்னு சொல்கிறாங்களோ அது ஒரு சோர்ந்து போனவங்களுடைய அடையாளம். எலியா அப்படித்தான் சொன்னான், போதுங்கர்த்தாவே. என் ஆத்மாவை என்ன செய்யும்? சத்தமாக சொல்லுங்க, எடுத்துக்கொள்ளும். இந்த தற்கொலை பல விதங்கள். ஒன்று கிராம்டன் மேலே தொங்குறது. பாருங்கள், உங்களுக்கு நான் எதுக்கெல்லாம் வழி சொல்லி கொடுக்குறேன். ஏம்மா, நான் வந்து வழி சொல்லி கொடுக்கல, விவரத்தை சொல்கிறேன். யாராவது அப்படி செஞ்ச ஆண்டவரே உங்களை காப்பாற்றுவாராங்க. ரெண்டாவது ரயிலில் விழுகிறது. மூணாவது ரோக்கர் பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்றது. இதெல்லாம் வந்து வெளியரங்கமான தற்கொலை. பிளேட் எடுத்து நரம்பு அறுத்துக்கிறது. இதெல்லாம் வெளியரங்கமான தற்கொலை. டீசெண்டான தற்கொலை இருக்கு. என்ன தெரியுமா? என்னை எடுத்துக்காங்க ஆண்டவரே, ரொம்ப ஜென்யூனா. நானா சாகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அதனால் என்னை எப்படியாவது எடுத்துக்காங்கப்பா. நீங்கள் கூட அப்படி நான் மனசில் நினச்சிக்கலாம், நீ எடுத்துக்காங்க ஆண்டவரே. நீங்கள் சொன்னால் எடுத்துக்கிறதுக்கும் இருங்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வச்ச ஆள் கிடையாது ஆண்டவர். எப்போ எடுத்துக்குவாரோ அப்போ உங்ககிட்ட அனுமதி கேட்காம தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை கேட்பவன் யார்? இப்போ போதும். என்னைக்கெல்லாம் உங்களுக்கு போதும் என்ன வருதோ, ஐயா பிரதர், நீங்கள் ஒரு சோர்வின் விளிம்புக்குள் மாட்டியிருக்கிறீங்க. இந்த கடைசி நாளில், இந்த ஆசீர்வாத கூட்டத்தின் கடைசி நாளில் நீங்கள் அதை விட்டு வெளியே வர வேண்டும். ரெண்டாவது மனமடிவு. யோனா 4:6. அவனை அவனுடைய மனமடிவுக்கு கர்த்தர் நீங்களாக்க விரும்பினார். யோனா, உனக்கு மனமடிவு ரொம்ப இருக்கு, வேண்டாம் இந்த மனமடிவு.
அவனுடைய எல்லா மனமடிவுக்கும் கர்த்தர் நீங்களாக்க விரும்பினார். மனமடிவு என்பது என்ன? சோர்வுக்கு அக்கா தான் மனமடிவு. இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. அரே சோர்வும் மனமடிவும் யாரு? அக்கா தங்கச்சிங்க. அக்கா தங்கச்சி கூட வேண்டாம், அது கூட அடிக்கடி சண்டை போட்டுக்குது. நகமும் சதையும் அப்படி சொல்லலாம். அது சண்டை வராது பாருங்க. சோர்வும் மனமடிவும் நகமும் சதையும் போல. 3வது, தன்னை எதிலையுமே ஈடுபடாமல் மறைத்துக் கொள்வது. வருவாங்க, பின்னாடி உட்காருவாங்க, சோத்திரம் கூட சொல்லாது. என்ன ஆத்மாவது இந்த ஆத்மா எந்திரிச்சிடும், முழு உள்ளமே நடந்துடும், பரிசுத்த நாமத்தை பஸ் ஏறிடும், அவர் செய்த சகல உபகாரங்களை வீட்டுக்குள்ள உட்காந்துருச்சு, நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சாப்பாடு பிணைஞ்சிருச்சு, நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. எஸ்தர் எங்க? அங்க 65 சாப்பிட்டு இருக்குது. தன்னை எதிலையுமே ஈடுபடாமல் மறைத்துக் கொள்வது சோர்வின் ஒரு அடையாளம். உங்களை ஈடுபடுத்துறீங்களா? ஊழியத்தில், சபையில், ஊழியத்தின் காரியத்தில் உங்களை ஈடுபடுத்துறீங்களா? ஊழியத்துக்கு வர வேண்டாம்னு சொன்னால் கூட பெண்கள் தங்களை ஈடுபடுத்துவதில் மறைச்சு கொள்ள மாட்டாங்க. வருவாங்க, அடி வாங்கிட்டு கூட வந்து நிற்பாங்க, அடித்தா கூட வருவாங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சோர்ந்து போனவன் தன்னை எதிலையுமே ஈடுபடுத்தி கொள்ளவே மாட்டான், மறைச்சிக்கிட்டே இருப்பான். ஒரு பிரசங்கம் நல்லா இருந்திருக்கும், அந்த வார ஆராதனை நல்லா இருந்திருக்கும், அதை கூட வந்து சொல்ல மாட்டாங்க. சோர்வின் அடையாளம் இது. மறைச்சிக்கொள்றது, மறைத்து கிருபைகள் இருந்தாலும் மறைச்சிக்கொள்றது, அது சோர்வின் அடையாளம். 4வது பாருங்க, தன் மீது இருக்கும் அபிஷேகத்தை மறக்க செய்கிறது. எல்லாரும் என்ன கவனிங்க. வானத்திலிருந்து அக்கினி இறங்குன்னு சொல்லி எலியா ஜெபிச்ச போது அக்கினி இறங்குச்சா இல்லையா? சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க ஐயா, இறங்குச்சு. இப்போ இதே மாதிரி ஒரு பெண் வந்து எலியாவை பயமுறுத்தும் போது இப்படி அவர் ஜெபிச்சிருக்காமல, ஆண்டவரே வானத்திலிருந்து அக்கினி அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த எசபேல் மேலே இறங்கட்டுன்னு சொன்னா இறங்காம போயிருக்குமா? சொல்லுங்க. ஆனால் அவன் பார்த்தீங்களா, தன் மீது இருக்கிற அபிஷேகத்தையே மறந்துட்டான். பார்த்தீங்களா? சோறு வந்துருச்சுன்னா உங்கள் மேலே வச்சிருக்க அந்த தெய்வீக அபிஷேகத்தையே மறக்க வச்சிரும், மறக்க வச்சிரும். சோர்வு சத்தமில்லாத கொலைக்கார கருவி, சைலண்ட் கில்லர். அது எப்படி வருதுன்னே தெரியாது. இறங்கட்டும் அந்த எசபேல் மேலே அக்கினின்னு சொல்லலாம்ல. பட்சித்த துண்டங்களில் ஏகப்பட்ட தண்ணி ஊற்றி கொழு கொழுன்னு தண்ணியாக இருக்கிற அந்த இடத்துல அக்கினி வந்து அந்த பட்சித்த அந்த கறி துண்டங்களை அக்கினியில் பட்சித்தது உண்மை என்றால், ஒரு ஊழியக்காரனையே பயமுறுத்திட்டு இருக்கிறான். அவன் கேட்கல, ஆண்டவரே என்னை பயமுறுத்த அந்த எசபேல் அரண்மனையில் இருக்கிற ஆண்டவரே அக்கினி இறங்கட்டும் சொல்லலாம்ல. மறக்க வச்சிடும். ஒரு காலத்தில் நல்ல தேவனுக்காக வல்லமையை பயன்பட்டு கர்த்தருக்காக இருந்த நம்மையெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் பல சோர்வுகள் நம்மீது இருக்கும் தேவனுடைய மகிமையான திட்டத்தை கூட மறக்க வச்சோம். ஆமீன் சொல்லுங்க. நாபால் சாப்பாடு தரலன்னு சொல்லிட்டு தாவீதுக்கு கோபம். என்ன தெரியுமா சொல்லிட்டு போறாரு? நாளை காலையில் சுவரில் நீர் விடும் ஒரு நாய் நாபாலுக்கு இருப்பதில்லைன்னு போனார். அபிகாயில் அம்மா இதை கேள்விப்பட்டு விறுவிறுவிறுன்னு தூக்கி எடுத்து அப்பங்களை வற்றான திராட்சை கொடைகளை வேலைக்கார எடுத்து கழுது மேலே சேனம் கட்டி கிளம்பி அவளை தடுத்து நிறுத்தி, தாவீதே நீ கொலை செய்ய வேண்டாம் தாவீதே. அவன் பாரி குடித்தனக்காரன், என்னன்னா பிறந்ததுலேருந்தே குடிச்சிட்டு இருக்கிறான், மொடா குடிய, நீ போய் கொல்ல வேண்டாம், அவனே செத்துருவான். நீ யார் தெரியுமா? நீ யார்? உம்முடைய ஆத்துமா தேவனுடைய ஆதரவில் கட்டப்பட்டிருக்கிறது. உமக்கு விரோதமாய் சத்துருக்களாய் எழும்புகிறவர்கள் கவனில் கல் வைத்து எரியப்படுகிறது போல எரியப்படுவார்கள் அப்படின்னு கர்த்தருடைய திட்டத்தை அவன் மேலே சொல்லும்போது அந்த தாவீது சொன்னா, ஆஹா, உன்னை என்னை இந்த நாளில் சந்திக்க வச்ச அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கோபம் அவன் மீது வச்சிருக்கிற தேவ திட்டத்தையே மறக்க வச்சிருச்சு. ஆனால் அபிகாயில் போய் சொல்றா, உன் ஆத்துமா தேவனுடைய ஆதரவில் கட்டப்பட்டிருக்கிறது, மறந்துடாத. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒரு காலத்தில் ஜெபித்தவர்கள்
உபவாசித்தவர்கள், ஆவியில் நிரம்பினவர்கள், கண்ணீர் விட்டவர்கள், தெய்வத்துக்காக எதையாவது செய்தவர்கள், எதையாவது ஒன்று செய்தவர்கள், இன்னைக்கெல்லாம் தன் மீது இப்படி ஒரு அபிஷேகம் இருந்ததையே மறக்கிற அளவுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கடிகள். அப்படி யாராகிலும் இந்த மாலை கூட்டத்தில் இருந்தால், இந்த பிரசங்கத்தை பண்ண சொன்ன ஆவியானவர் உங்களை அந்த எல்லையிலிருந்து புதிய எல்லைக்குள்ளே இந்த ராத்திரி கர்த்தர் உங்களை அழைத்து வருவாராக இயேசுவின் நாமத்தினால. இந்த ராத்திரி உங்க மேல ஒரு புதிய அபிஷேகம் விழட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அஞ்சாவது சோர்வின் அடையாளம் என்ன? அது ஒரு ஆவிக்குரிய நிர்விசாரம். ஆவிக்குரிய நிர்விசாரம். என்னுடைய பிரசங்கத்தின் முதல் பகுதி முடிந்தது. இரண்டாம் பகுதிக்கு வரலாம். ஏன் சோர்வு? அதில் ஒரு 5 விஷயங்களை வேக வேகமாக சொல்கிறேன். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, ஆனால் வசனத்தை விட அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன் சோர்வு? ஒன்று, மனிதனுடைய பயமுறுத்தும் வார்த்தைகள். மனுஷனுடைய பயமுறுத்தும் வார்த்தைகள். எந்த மனுஷனும் ஒரு மனுஷனுடைய பயமுறுத்தும் வார்த்தைகளுக்கு முன்னாடி நடுங்கிறான். நாளை காலையில் இந்நேரத்தில் உன் ஜீவன் இருக்காதுன்னு சொன்ன ஒரு வார்த்தை அக்கினி இறக்கின ஒரு மனுஷன் சோர்ந்து போய் சூரச்செடியில் போய் படுக்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ரெண்டாவது, ஏன் சோர்வு? தாமதமாகும் அற்புதங்கள். தாமதமாகும் அற்புதங்கள். தாமதமாகும், தாமதமாகும், ஆயிர் பூதா இங்கா இல், அற்புதங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. தாமதமெல்லாம் நன்மைக்கு சொல்லுங்க. தாமதமெல்லாம், சத்தமாக சொல்லுங்க. தாமதமெல்லாம். இந்த சீக்கிரம் பொண்ணு கிடச்சி கல்யாணம் பண்ணுறவங்க பார்த்தீங்களா, மனைவி மதிக்கவே மாட்டான். பொண்ணே கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டே இருந்த ஒரு பொண்ணு கிடச்சிச்சின்னா அந்த பிள்ளை அவன் பார்க்குற விதமே இருக்கு. டக்குன்னு வேலை கிடைச்சி பார்த்துருக்கீங்களா, கையிலேயே பிடிக்க முடியாது. வேலைக்காக காத்திருந்து 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 ஒரு வேலை கிடைச்சா அந்த வேலையை அவன் பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கு. நீண்ட நாள் கழித்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடச்சிச்சின்னு வச்சுக்காங்களேன், அந்த குழந்தைய பார்க்குறதே வித்தியாசமாக இருக்கும். டக்கு டக்குன்னு நடச்சா நம்ம எல்லாமே டக்கு டக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் டக்கு டக்குன்னு நினச்சா அதனுடைய காரியத்தினுடைய ருசி நமக்கு தெரியவே. சொல்லுங்க. கஷ்டப்பட்டு பஞ்சர் ஓட்ட காசு இல்லாமல் இருக்கும்போது ஒரு சைக்கிளை வச்சுருந்து, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு எம்ஐடியை வாங்கி, அந்த பஞ்சர் ஓட்ட காசு இல்லாமல் இருக்கும்போது ஒரு இப்போல்லாம் எம்ஐடிவே காணும். ஒரு காலத்தில் எம்ஐடி தான் பல்சர் மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரிய புளி மூட்டை வச்சாலும் 3வது கீரை போட்டு சர்ன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த வண்டி. கஷ்டப்பட்டு பஞ்சர் ஓட்ட இல்லாத அந்த காசில் ஒரு எம்ஐடி வாங்கினா வீடை துடைக்கிறாங்களோ இல்லையோ வண்டியை துடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வண்டியை விட்டுட்டு ஒரு புது வண்டி வாங்கிட்டா கட்டி பிடிச்சிக்குவான். எவனாவது கண்ணாடி திருப்பி சீவிட்டான் தலையை, இவன் செத்தான். நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ காசுக்கு வாங்கியிருக்கிறேன், நீ சீவரியா? ஏன் இது சொல்கிறேன்? ஒவ்வொன்றும் காத்திருந்து தாமதமாகி காத்திருந்து தாமதமாகி காத்திருந்து தாமதமாகி வந்ததுனால அதனுடைய வேல்யூபிள் நமக்கு என்னன்னு தெரியுது. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? காத்திருந்து காத்திருந்து வாங்கி பாருங்க, அதனுடைய விலை மதிப்பு மிக மகிமையாக இருக்கும். எங்களுக்கு கூட அப்படித்தாங்க. சில விஷயங்கள் தாமதமாகுதுன்னு சொல்லி யோசிக்காதீங்க ஐயா. தாமதம் உங்கள் பார்வையில் சோர்வா தெரியலாம். பைபிளில் எங்கெல்லாம் தாமதம் இருந்துச்சோ அந்த தாமதம் எல்லாம் மகிமையான அற்புதத்திலேயே முடிஞ்சிருக்கும். அப்ப ஏன் சோர்வு? தாமதமாகும் அற்புதங்கள். தாமதமாகுதே, இந்த விஷயம் தாண்டி போய்கொண்டே இருக்கிறதே, தாமதமாகுதுன்னு ஒரு நாள் கவலைப்படாதீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3வது, எதனால சோர்வுகள்? எதிர்பாராத நிகழ்வுகள். அது விபத்தா இருக்கலாம், மரணமா இருக்கலாம், ஒரு பிள்ளை அபாஷன் ஆகிறதா இருக்கலாம், திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கலாம். எதிர்பாராத நிகழ்வுகள். 4, ஏன் சோர்வு? நிறைவேறாத ஜெபக்குறிப்புகள். நிறைய இடத்துல சில ஜெபக்குறிப்புகள் நிறைவேறல. 2024 11:45 மணிக்கு எல்லாரும் இங்கே வந்தீங்களா? வரலையா?
2024 டிசம்பர் 31 11:45 இங்கே இருந்தீங்களா இல்லையா? இருந்தவங்களாம் ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். இந்த 11:45 12:15 வரைக்கும் நம்ம பண்ணுற தீர்மானங்கள்லாம் பார்த்தீங்களா? அதான் ஒரு பாச சும்மா ஜோவியில் சொன்னார், 11:30 மணி முதல் 12:30 மணி வரைக்கும் பரலோகம் சாத்தப்படுமா எல்லா புது வருஷத்துலையும். ஏன்னா அந்த பொய்யெல்லாம் கேட்க முடியல. இருப்பேன், வருவேன், தருவேன், செய்வேன், கொடுப்பேன், போவேன், செய்வேன். இனிமேல் 52 ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமோடு கட் பண்ணாமல் ஆலயத்துக்கு வருவேன். அந்த வாரமே ஆளை காணோம். எல்லாரும் இங்கே வந்தீங்க. பழைய வருஷ ஆராதனை புது வருஷ ஆராதனை நடந்துச்சு. அப்போ நிறைய ஜெப குறிப்புகள் உங்களுக்கு இருந்துச்சு. இந்த வருஷம் இது, இந்த வருஷம் இது, இந்த வருஷம் இது, இந்த வருஷம் இது. ஆனால் பார்த்தா ஜெப குறிப்புகள் இருக்கே தவிர ஜெபத்தின் பலன்களை காணோம். அதனால சோர்வுகள், நிறைவேறாத ஜெப குறிப்புகள். என் பிள்ளைக்காக ஜெபிச்சேன், என் குடும்பத்துக்காக ஜெபிச்சேன், என் ரட்சிப்புக்காக ஜெபிச்சேன், சபைக்காக ஜெபிச்சேன், என் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபிச்சேன், ஒன்றும் நடக்கலையே. நடக்காதது மாதிரி தெரியும். ஆனால் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது யாருக்குமே தெரியாது. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, நீ உசுரோடு இருக்கிறதே, கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ உசுரோடு இருக்கிறதே ஜெபிக்கிறதுனால தான். இல்லைன்னா அந்த டாடா ஏஸ்காரை கொண்டு போய் ஓரமாக இறக்கி விட்டு போயிருப்பான். ஜெபிக்கிறதுனால தான் கர்த்தர் உங்களை என்னையும் ஜீவனோட கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னால 5வது ஏன் சோர்வு? இன்னொருவரை பார்த்து நம்மை எடை போடுறது. நான் இந்த ராத்திரியில் உங்களை எல்லாருக்கும் சொல்லிட்டு அடுத்த செய்திக்கு போகிறேன். யாரையும் உங்களோட ஒப்பிடாதீங்க. கையை உயர்த்தி அல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள் பக்கத்தில், நீங்கள் தான் சொல்லுங்கள். நீங்கள் தான். யார் ஒருத்தரை பார்த்து உங்களை நீங்கள் குறைச்சிக்க கூடாது, உங்களை கூட்டவும் கூடாது. அதான் சோர்வு. வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா? சோத்திரம் பண்ணி இருங்க. புது வீடு கர்த்தர் தர்ற வரைக்கும். அவங்கெல்லாம் புது வீட்டில் இருக்கிறாங்க, நான் என்ன வாடகை வீட்டில் இருக்கிறேன், வீட்டுக்காரனை ஃபாரினுக்கு அனுப்பு, கர்த்தருக்கு அனுப்பு. கம்பி கட்ட இந்த ஊரில் வேலை பார்த்தா, மதுரையில் வேலை பார்த்தா சம்பளம் குறைவு. மாமா கிளம்பு மாமா, கர்த்தருக்கு ஏன் இருக்கிற 10 பவுன் நகை 8வது தரேன், 10வது தரேன், கிளம்புங்க. அல்லையிலே சொல்லுங்க. இன்னொருத்தரை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. அதான் நிறைய சோர்வுக்கு பெரிய காரணம். அவங்கள போல நான் இல்லையே, இவங்கள போல நான் இல்லையே, இவங்கள போல நான் இல்லையே. பாடுகிற மனைவி மட்டும் எனக்கு இருந்தால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சில பேர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சண்டையில், குடும்ப சண்டையில், உன்னை மட்டும் கட்டாமல் நான் அவளை கட்டிருந்தா எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் நம்மளை எல்லாம் இப்படி வச்சிருக்கிறார். அல்லையே சொல்லுங்க பார்க்குறேன். ஒரு பிள்ளை அவங்க அம்மாவை கேட்டுச்சு, நானா உன்னை கேட்டேன் பெக்க சொல்லி. எப்படி கேள்விலாம் எப்படி இருக்கு? இது வரைக்கும் உனக்கு சோறு போட்டு பால் ஊற்றி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு புது ட்ரெஸ் கேக்கெல்லாம் எடுத்து உன்னை வளர்த்துற தாய்க்கு பார்க்க, நானா உன்னைய கேட்டேன் என்னை பெக்க சொல்லி. நீ தான் நான் தேவைன்னு பெற்றுக்கிட்ட. யாரையுமே எப்போவுமே எல்லாருக்கும் சொல்கிறேன், பணக்காரனை பார்க்கும்போது பயப்படாதீங்க. ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த உலகம் பார்த்தீங்களா, சைக்கிளில் வருவான், கடனே இருக்காது. அவனை பார்க்குறது எல்லோரும் அற்பமாக பார்ப்பாங்க. காரில் வந்து இறங்குவார், மாதத்துக்கு 5 லோன் கட்டுவார், அவரை பெரிய ஆளாக நினைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவர் பாட்டுக்கு சைக்கிளில் வந்து நிற்பார், துண்டை தோளில் போட்டுட்டு ஒரு பைய எடுத்து சச்சு தந்த காரிச்சுப்பார். அவருக்கு 5 பைசா கடன் இருக்காது, நிம்மதியாக தூங்குவார், 4 இட்லி சாப்பிட்டு பேசாமல் தூங்கிடுவார். ஆனால் காரில் வந்து இறங்குவாங்க, 5 லோன் கட்டுவாங்க.
அந்த 1லேருந்து 10 வரைக்கும் அந்த தேதி இறுதியில் லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்பு 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 லப்பு டப்பு, இதை தூக்கி அதை தூக்கி அதை தூக்கி இதில் போட்டு, இதில் தூக்கி அதில் போட்டு, அதை தூக்கி இதில் போட்டு, இதை தூக்கி, ஐயோ மண்டையெல்லாம் அந்த பனங்கொட்டை சூப்பின மண்டை மாதிரி விரிச்சிக்கிட்டு இருக்கான். ஐயோ என்ன பண்ணுறது? இந்த உலகம் அதுதான். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். சாதாரணமாக சைக்கிளில் வருவான், நிம்மதியாக தூங்குவான். நம்ம அவங்கள ஆண்டு சொன்னார், ஒருவன் ஐஸ்வர்யவனாக இருக்கும்போது அவனை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். உங்களோட யாரையும் ஒப்பிடாதீங்க. என்ன கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், உங்கள் மனைவியோட இன்னொரு மனைவி ஒப்பிடாதீங்க. என்ன இவளை கட்டினதுலேருந்தே எனக்கு தொந்தரவு தான் சார், ஒப்பிடாதீங்க. உங்கள் பிள்ளைகளோட யாரையும் ஒப்பிடாதீங்க. கருப்பாக இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு பிள்ளை. சத்தமாக இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். யாரோடைய ஒப்பிடாதீங்க. சோர்வு ஏன்? யாரோ யாரையோ பார்த்து ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். ஒப்பிடவே கூடாது, ஒப்பிடவே கூடாது, ஒப்பிடவே கூடாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒப்பிடவே கூடாது. அதனால தான் இந்த 5 காரணங்களால் மனிதன் சோர்வுக்குள் தள்ளப்படுகிறான். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்வீங்களா? இனி இருக்கும் ஒரு 25 நிமிடங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 3 குறிப்புகளை வேகமாக தியானிக்க போகிறோம். படுவேகமாக தியானிக்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு பைபிளில் வேறு யாராவது இந்த வார்த்தை இப்படி சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்சு தேவன் சொல்கிறாரு, நான் சோர்ந்து போகிறதில் அனாதி தேவன் அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது சொன்னால் எனக்கு சொல்லலாம். நான் தெரியலன்னு எழுதி வச்சுக்கிடுவேன். நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. இங்கே பார்த்தீங்களா அந்த பைபிள் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? 2 கொரிந்தியர் 4:16 எப்படி ஆரம்பிக்குது? அந்த வார்த்தையை சொல்லுங்கள். இந்த பைபிளில் ஆனபடினாலே, ஆகையால், இதற்கு, அப்படி இருக்க, இப்படிலாம் ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா இணைக்கும் சொல். என்ன சொல்? சத்தமாக சொல்லுங்கள். தமிழுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 247 எழுத்துக்கள் கொண்ட நல்ல தமிழுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ தங்கும் இருக்கும் இடத்த, அந்த இடத்துக்காக நீ ஸ்தோத்தரிக்க கடவாயின்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தேசத்தை குறை சொல்லக்கூடாது, நம்ம தேசத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கம்ப்யூட்டரில் வேலை பார்த்து ஃபைலை தூக்கி எறியுது அந்த பிள்ளை, ஒரே டயர்டாக இருக்குதுன்னு. ஆனால் ஒருத்தன் 15வது மாடியில் தொங்கி பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறான். பார்த்தீங்களா? உலகத்தில் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறோன்னு டயர்டாகிடுறான், ஐயோன்னு ஏசியில் உட்காந்துட்டு. ஆனால் ஒருத்தர் உயிரை பனை வச்சு ஒரு கட்டையில் அந்த சாரத்தில் இறங்கி 15வது மாடியிலேருந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு அவன் வேலை சலிப்பாக தெரியல. நீங்கள் செய்கிற வேலையை கூட குறை சொல்லக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. இருக்கிற இடத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆனபடியினாலே என்று பவுல் சொல்றாருன்னா அதுக்கு முன்னாடி எதையோ ஒன்றை சொல்லி அவர் சொல்லுகிறது தான் சத்தியம். என்ன சொல்றாரு? 3 காரியங்களை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. நல்லா கவனிச்சாதான் சத்தியம் புரியும், இல்லைன்னா சத்தியமாக புரியாது. சத்தியம் ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லைங்கிறார். நம்பர் 1 எதற்காக? 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10-11. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்களை மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். 10ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை பாருங்க, இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி. 11ஆவது வசனம் பாருங்க, எங்கள் மாம்சத்தில் இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படி. நம்பர் 1,
ஏன் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை? கிறிஸ்து எங்களுக்குள்ளே ஜீவனாய் கலந்திருக்கிறபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. சத்தியம் புரிஞ்ச ஆண்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. என்ன பவுல் சொல்றார் தெரியுமா? கிறிஸ்து எனக்குள்ள கலந்தது ஜீவியத்திற்காக மட்டுமல்ல, ஒரு தேவையை சந்திக்கப்படுகிறதுக்காக மட்டுமல்ல, அல்லது ஒரு வீடை கட்டி தருவார் அப்படிங்கிறதுக்காக அல்ல, என் கடனை அடைப்பார் அப்படிங்கிறதுக்காக அல்ல. அதையும் தாண்டி கிறிஸ்து எனக்குள்ளே கலந்தது ஜீவியத்திற்காய் அல்ல, அவரே ஜீவனாய் கலந்ததினால நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. சில விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை போராட்டம் வந்தாலும் தேவனை விட்டு பின்வாங்கவே மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ளே கிறிஸ்து ஜீவனாய் கலந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெரும் துயரங்களை அனுபவிப்பார்கள், பெரும் கஷ்டங்களை அனுபவிப்பார்கள், போராட்டங்களை அனுபவிப்பார்கள், தாங்குண்ணா பிரச்சனைகளை அனுபவிப்பார்கள். ஆனால் ஆண்டவரை விட்டோ, தேவ சமூகத்தை விட்டோ, ஊழியத்தை விட்டோ, சபை விட்டோ அவங்களால் விலகி போகவே முடியாது. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள கிறிஸ்து ஜீவனாய் கலந்திருக்கிறார். புதுசா ஆலயத்துக்கு வர நீங்க, இயேசுதான் மெய்யான தெய்வம் அறிஞ்சிட்ட நீங்க, முதல் முறை ஆலயத்துக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட தேவையோடு தான் நீங்கள் வருவீங்க. ஒருவேளை இந்த தேவை சந்திக்கப்படாமல் இருக்கலாம், அது நமக்கு காரியம் இல்லை. அதுக்காக நீங்கள் இயேசுவை நம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை தாண்டி அவர் எனக்கு ஜீவனா கலக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் எனக்கு ஜீவனா, நமக்குள்ளே ஜீவனா ஒரு தெய்வம் கலந்துட்டார்னா, ஜீவனால் கலந்தவன் தான் சொல்லுவான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, வருங்காரியமோ, நிகழ்காரியமோ, தேவதூதர்களோ என்னானாலும் பரவாயில்ல, நான் என் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? மரணம் கூட பிரிக்காது, வியாதி கூட பிரிக்காது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கடன் என்னை பிரிக்காது, எதுவும் பிரிக்காது. இதுவரைக்கும் உங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி கலந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த கடைசி நாளில் அவர் எனக்குள்ள ஜீவனாய் கலப்பாராக. ஆமீன் சொல்லுவீங்களா? கலப்படம். நான் பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் கேளுங்க, உங்களுக்குள்ள என்ன கலந்திருக்கு? என்ன கலந்துருக்கு? இந்த பப்பாளி விதையும் மிளகும் கலந்தால் கண்டுபிடிக்க முடியாதான், அப்படி தானே பிரதர்? ஒருத்தர் சொன்னார், நீங்கள் நிறைய மிளகுல ரசம் வைக்கல, பப்பாளி விதையில தான் ரசம் வச்சுருக்கீங்க. பப்பாளி விதை காஞ்சி போனால் மிளகு ரெண்டு ஒன்று போல் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஆமான்ட்டிங்க. அப்போ நிறைய பப்பாளி விதை ரசம் தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் நாள் வரைக்கும். கலப்படம். இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? பெந்தேகோஸ்தே நாள். பெண்டிகாஸ்டல் டேனாலே கர்த்தருக்காக தனித்து வந்த ஒரு கூட்டம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்காக பிரிஞ்சு வந்த ஒரு கூட்டம். ஏன் சோர்வு தெரியுமா? நிறைய உலகம் கலந்துருக்கு, தேவையில்லாத பல விஷயங்கள் கலந்துருக்குது. ஏமா ஒரு கஷ்டப்பட்டு தேவன் தந்தார் ஒரு குழந்தைய, அந்த குழந்தைய தொட்டிலுக்கு அடியில் ஒரு அம்மா சின்ன அருவாளை போட்டு வச்சிருக்கு, ரவுண்டு அருவாளை, இப்படி பண்ணி அருவாளை. பாஸ்டர் பிள்ளைக்கு வந்து ஜெபிங்கன்னு சொன்னாங்க, போய் ஜெபிச்சா தொட்டிலில் தூங்கிட்டு இருக்கு, தூக்கிட்டு வாமா அப்படின்னு தூக்கிட்டு வந்தால் கீழே பார்த்தா இப்படி ஒரு அருவாள், சின்ன அருவாள். ஏம்மா அப்படி அருவாள் கிடக்குதுன்னா, பிள்ளைய வந்து எதுவும் சேதப்படுத்தாது. அப்புறம் எதுக்கு என்னையை ஜெபிக்க கூப்பிட்ட? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள என்ன கலந்திருக்கு? என்ன கலந்திருக்கு? அழகா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டை சொன்னார், நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஒரே குடும்பத்தில் இருப்பீங்க, கர்த்தர் உங்களை பிரிச்சிருவார் அவருக்காக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்காக ஒரே குடும்பத்தில் பிரிஞ்சிருப்பீங்க, அவருக்காக.
எங்கள் பெத்த பையன் ஒருத்தன் எங்கள் அம்மா ரொம்ப ஜோம் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வராதுன்னு துரத்தி விட்டான். ஒன்று பைபிளை தூக்கி போட்டுரு, சர்ச்சைக்கு போகிறத நிப்பாட்டிடு, ஜோம் பண்ணுறது நிப்பாட்டு, உனக்கு சோறு போடுறேன், இல்லைன்னா காசு தர மாட்டேன்னு துரத்தி விட்டாங்க. பைபிளோட பேக்கோட எங்கள் சபையில் ஆராதிக்கிற ஒரு சகோதரி வீட்டுக்கு போய் இப்போ அடைக்கலம் ஆயிட்டாங்க. இவங்களும் விதவை, அவங்களும் விதவை. எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஆதரிங்க சிஸ்டர், கூட வச்சுக்காங்க. 2 மாதம் வச்சுருந்தாங்க. ஜெபத்துக்கு வருவாங்க. அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் இவங்களால் ஜெபம் மட்டும் பண்ணாமல் இருக்க முடியல. எனக்கே 2 மாதம் இவங்க என் கூட இருந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இந்த பையனுக்கு இது புரியலையே. அந்த அம்மா என்கிட்ட கண்ணீரோடு சொன்னாங்க, பெத்த பையன் என்னை தூக்கி எறிகிறாயா, 5 பைசா தரலையா, அவங்க விசுவாசம் தான் எனக்கு 2 மாதம் சாப்பாடு போட்டு எடுக்குது. ஆனாலும் என் பையனை பிரியப்படுத்தி நான் ரகசியமாக ஜெபம் பண்ணி வீட்டுக்குள்ளே போக தெரியாமல் இல்லை. எனக்குள்ள ஆண்டவர் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால, ஆண்டவர் ஆழமாக இருக்கிறதுனால பிள்ளையை கூட தூக்கி எறிஞ்சி ஆண்டவருக்காக நான் வாழ விரும்புகிறேன். ஐயா, பிள்ளைகளை பிரியப்படுத்தி தேவனை விடுகிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. சிலர் பிள்ளையே வேணாலும் பரவாயில்ல, கிறிஸ்து எனக்குள்ள ஜீவனா கலந்துருக்கிறதுனால பிள்ளை விட கர்த்தரை போஷிப்பார்னு கர்த்தரை நம்பி வாழ்கிற ஒரு கூட்டம் இந்த தேசத்தில் இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? ஏன் சோர்வு? கலப்படம் கலப்படம் கலப்படம். கர்த்தருக்காக பிரிந்து வாழ வேண்டிய கலப்படம். சின்ன அருவா குழந்தை தந்தது கர்த்தர். ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துருச்சுன்னு செபிக்க கூப்பிட்டுருந்தாங்க கிராமத்தில். நாங்கள் போய் வெளியில் உட்காந்துருக்குறோம். இந்த பல்லு வளர்க்காத 10-15 கிழவிங்க வந்து உட்காந்துட்டு ஓன்னு கத்திட்டு இருக்குதுங்க. நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஐயா என்ன நொய்யா, வயசுக்கு வராமல் இருந்தால் பிள்ளை என்ன ஆயிருக்கும்? ஒரு பிள்ளையின் மிகப்பெரிய சாபம் ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது. வயசுக்கு வர வச்சது யார்? பெறச் செய்கிறவர் யார்? ஒரு கர்த்தருக்கு மகிமை செலுத்தாமல் இந்த கிழவிகளை கூப்பிட்டு ஊன்னு கத்திட்டு இருக்கிற. ஒரு வயசுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்கு, ஒரு போதகர் வந்து ஒரு வேதாகமத்தை வாசித்து ஒரு பாட்டு பாடி ஒரு 4-5 பெண்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைய கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்த அந்த வாலிப ஆசீர்வாதமாக இருக்குதா? ஓன்னு ஜெபம் பண்ண முடியாது. உனக்குள்ள உலகம் கலந்துருக்கு. ஒரு பிள்ளை வயசுக்கு வந்தால் கூட உங்களால் தனியாக இருந்து ஒரு ஜெபம் நடத்த முடியல. உலகத்தை விட்டுறீங்களே. ஒரு அம்மா வந்து சொல்லுங்க, கல்யாணத்தை சட்டு புட்டுன்னு முடிச்சிருங்க பாஸ்டர், சொந்தக்காரங்களை ரட்சிக்கப்படாதவங்க. எப்படி சட்டு புட்டுன்னு? இதான் மாப்பிள்ளை, இதான் பொண்ணு, எல்லாம் ஓடி போயிருங்க அந்த பக்கம், அப்படி சொல்ல முடியுமா? என்ன சொல்லணும்? பாஸ்டர் இன்றைக்கி தான் மீசக்கார மாமாலாம் வருவான், துண்டு போட்டவெல்லாம் வருவான். நீங்கள் நல்லா இயேசுவை அறிவிச்சிருங்க. முதல்ல கல்யாணம் யாரால் உண்டாக்கப்பட்டதுன்னு முதல்ல சொல்லி தொலைங்க. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் தான் கல்யாணத்துக்கு முத பொண்ணு பார்த்தோன்னு சொல்லுங்க. அப்படின்னு சொன்னால் எம்புட்டு ஆசையாக இருக்கும். சட்டு புட்டன அதான் சட்டு புட்டுன்னு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துச்சு அந்த பிள்ளை. நல்ல விஷயம் சொல்லும் போது தும்முனா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துலேயும் உலகம், எல்லாத்துலேயும் உலகம். ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்குது, தண்ணி அடிக்கிறவனை கூப்பிட்டு தண்ணி வாங்கி கொடுத்துருவீங்களா? அவங்கெல்லாம் உலகத்தார்கள், குடிகாரர்கள். ஆகவே நான் ஆளுக்கு ஒரு கோட்டரையும் பீரையும் வாங்கி காசு கொடுத்து விட்டேன், அவர்கள் தனியாய் அடித்து விடுவார்கள். ஆகவே நான் தப்பித்து. வெக்கமல்ல நமக்கு? குடிகாரனை கூப்பிட்டு உட்கார வச்சு இயேசுவை பற்றி சொல்லி குடியிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை இயேசுன்னு சொன்னால் எப்படி இருக்குது? குடியை விட்டுட்டு அவங்களுக்கு கல்யாணத்துக்கு போனால் கூட பாயாசம் சாப்பிட்டோட வந்துடணும். வெத்தலை பாக்கு போடக்கூடாது, தாம்பூலம் சிறக்க நிஷாம் பாக்கு வாய் கிடையாது. ஆமீன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் உலகம் உலகம் உலகம். கலப்படம் கலப்படம், எல்லாம் கலப்படம். தேவனுக்காக தனித்து வாழ வேண்டிய ஒரு கூட்டம் எல்லாம் கலந்துருக்குது. அதான் சோர்வு. பவுல் சொல்றார், தைரியமா சொல்றாரு, இயேசுனுடைய ஜீவன் மாத்திரம்தான் எங்கள் சரீரத்தில் கலந்திருக்க தவிர வேற எந்த பழைய பாரம்பரியம் நான் கற்று வந்தது எதுவும் எனக்குள்ள கலக்கவே இல்லை. கிறிஸ்து என்னை சந்தித்தார், என்னை தொட்டார், ரட்சித்தார், ஸ்நானப்படுத்தினார், அபிஷேகித்தார், வேறு பிரித்தார். அந்நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் எனக்குள்ளே கலந்தது கிறிஸ்துவின் ஜீவன் மட்டுமே.
ஆலயத்துக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள கலக்க வேண்டிய ஒன்று கிறிஸ்துவின் ஜீவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் ஜீவன். எங்களுக்கு கிறிஸ்து கலந்திருக்கிறபடினால நாங்கள் சோர்ந்து போகிறதே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒருவேளை நான் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், கலந்தா என்ன பாஸ்டர்? என்ன இப்போ வீட்டுக்காரன் அடிச்சிக்கப்படலை, எங்கள் அப்பா அம்மாலாம் அடிச்சிக்கப்படலை, நான் மட்டும்தான் இயேசுவை பிடிச்சிட்டு இருக்கிறேன், இன்ன வரைக்கும் கம்பியில் நடக்கிற மாதிரி தான் இருக்கேன் என் வாழ்க்கை, எப்படி இவங்களை மேனேஜ் பண்ணி போகிறது? கலந்தா என்ன? கலந்தா என்ன? ஒரு வசனத்தை படிக்க போகிறோம். கலந்துட்டா என்ன ஆகும்? ஒரு கலப்படம் வந்துட்டா என்ன ஆகும்? வாசிங்க 106ஆம் சங்கீதத்துக்கு பைபிள் எடுங்க. எல்லாரும் உங்கள் வேதாக்கு வந்து தயவாய் திருப்ப மிக அன்போடு கேட்கிறேன். 106ஆம் சங்கீதத்தை எடுங்களேன். ஒரு நிமிஷம். 106ஆம் சங்கீதம் எடுங்க. 35 ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. யாராவது ஒருவர்? போதும். மறுபடியும் அந்த வசனம் படிங்கம்மா. கலந்து ஒரு கலப்படம் அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் கற்றுக்கொள்ளும்படி வச்சிரும். சத்தியம் புரிஞ்ச ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கலப்படம், ஜாதிகளோடு கலந்த ஒரு கலப்படம் அவங்க கிரியைகள் எல்லாம் கற்றுக்கொள்ள வச்சிரும். இது அப்படியே இருக்கட்டும். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. எஸ்ரா எங்க இருக்கு? 2 நாளாகமத்துக்கு அடுத்து இருக்கா? அதில் 9ஆம் அதிகாரம் எடுங்க. 2ஆம் வசனம் வாசிங்க. தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோடு என்ன ஆயிடுச்சா? கலந்து போயிற்று. ரொம்ப பாரமான ஜெபம். எஸ்ரா 9 சொல்றாரு, ஐயா எங்க பரிசுத்த வித்தெல்லாம் தேசத்துல இப்படி கலந்து போச்சியா. இதுல ராஜாக்களின் கைகளும் பிரபுகளின் கையிலும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்துல முந்தினதா இருக்குதுயா. அதனால அவன் சொல்றாரு 6ஆம் வசனத்துல, எங்கள் குற்றங்கள் வானபரியந்த வளர்ந்து போயிற்று. எதனால? கலப்படம் வந்ததுனால எங்கள் குற்றங்கள் வானபரியந்த வளர்ந்து போயிற்று. எல்லாரும் என்ன கவனிங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதியை விட, பிரதமரை விட, சினிமா நடிகர்களை விட, செலிபிரிட்டியை விட, இந்த ஊர் பணக்காரனை விட, பெரிய ஆளை விட ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிப்பு அவ்வளவு பெரிய விலையேற பெற்ற ஒன்று. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? யார் உனக்கு ஒப்பானவன்? யாராவது ஒரு ஆள் உனக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியுமா? யாராவது ஒரு ஆள் உனக்கு சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. உனக்கு ஒப்பானவன் யார்? ரட்சிப்பு அவ்வளவு தூரம் விலையேற பெற்ற ஒன்று. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாரிகளுடைய கையெல்லாம் கலந்து போனதுனால முந்தி இருக்குதே. அப்ப கலப்படங்கள் நம்மை சோர்ந்து போக வைக்கும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள்ள ஜீவியத்திற்காய் அல்ல, அவரே ஜீவனாய் எங்களுக்கு மாறிட்டார். ஆகவேதான் அவர் சொல்வாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. வேலைக்கு போன இடத்துல யாராவது ஐ லவ் யூ சொன்னா அந்த ஐ லவ் யூ கலக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகளுக்குள்ள என்ன சத்தத்தை காணும்? சொல்ல மாட்டேங்கண்ணே. சரி வச்சுக்காங்க மனசுக்குள்ளே. எப்பொழுதும் நான் போய் பிரசங்கம் பண்ணுற ஒரு சபைக்கு நான் போயிருந்த போது என்னை பார்த்து ஒரு வாலிபிள்ளை ஓடிட்டா. அவங்க அப்பா அம்மாட்ட கேட்குறேன், என்ன உங்கள் பொண்ணு போயிடுச்சு என்னை பார்த்துட்டு. அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னார்? அவள் ஓடிட்டா, அதனால் உங்களை பார்த்து அவள் ஓடிட்டா அப்படி சொன்னார். அவள் என்ன செஞ்சிட்டா? ஓடிட்டா. சரி கூட்டிகிட்டு வர சொல்லுங்க. வந்தா அந்த பிள்ளை
இந்த 12th படிக்கும் போதெல்லாம் அந்த பிள்ளைங்க நல்லா தான் இருக்கும். இந்த காலேஜ் போகும்போது தான் சேட்டைகள் ஆரம்பிச்சோம் பாருங்க. போய் காலேஜ் படி ஒருத்தன் மாடு மாதிரி ஒருத்தன் வந்து நிற்கிறான் அந்த பிள்ளை பக்கத்தில். இந்த கல்குவாரி மண்டை மாதிரி ஒரு மண்டை, இந்த கண்டு கொள்ளப்படாத இருக்கிற காடுகளில் வளர்ந்த செடி மாதிரி ஒரு தாடி, அப்படியே வந்து நிற்கிறான். இந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. வணக்கம் சார் வணக்கம் சாருங்கிறான். ரட்சிக்கப்பட்டவனை கல்யாணம் பண்ணி தான் சோத்திரம் பாஸ்டர்பான். இது எங்கிட்டோ போகிற குரங்க கூப்பிட்டு வந்து வணக்கம் சார் வணக்கம் சார். ஒரு வீட்டிலேருந்து ஸ்தோத்திரமும் வருது, ஒரு வீட்டிலேருந்து வணக்கமும் வருது. இன்னும் அடுத்து என்னெல்லாம் வரப்போதோ தெரியல. 3-4 மாதம் கழிச்சு மறுபடியும் அந்த ஊருக்கு போயிருந்தேன். அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் உட்காந்துருந்தாங்க. பாப்பா எப்படி இருக்கா? பிரசங்கத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட பேசணும். சரி பேசுனாங்க. என்னாச்சு? பாப்பா எங்ககிட்ட வந்துட்டா. என்னாச்சு? அவன் ரம்மி விளையாட்டில் விளையாண்டு ரொம்ப கடங்கார நாய். என் பிள்ளை கொண்டு போய் பாம்பேயில் ரெட் லைட் வெறியால் விபச்சாரத்துக்கு விற்கிறதுக்கு அங்கே புரோக்கர்கிட்ட பேசிட்டான். என் பொண்ணு அம்மா பாம்பேக்கு போகிறோம்மா, அங்கே போய் வாழ போகிறோம்மா அப்படின்னு சொல்கிறா. ஆவியானவனுக்கு சொன்னார், உன் பிள்ளை போக வேண்டாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வா, நீ வாமா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவன் அப்பப்போ ராத்திரி 10 மணி 11 மணிக்கு ரேட் பேசிகிட்டு இருப்பானா. கொண்டு விட்டுறேன், இன்னும் அவளுக்கு குழந்தை கிடையாது, வச்சுக்காங்க, எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, எந்த ஃப்ளைட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லாங்க. ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் அந்த பிள்ளை காப்பாற்றப்பட்டது. உலகத்தின் காரியம் கலந்துட்டா நான் ரொம்ப ஓப்பனாக பச்சையாக பேசுகிறேன், யாரும் என்ன தப்பாக என்னாதீங்க. சபைக்குள்ளே உட்காந்து வசனம் கேட்டு தேவனுக்குள்ளே வளர்ந்த ஒரு பிள்ளைக்குள்ளே வேற ஒன்று கலந்து ஒரு 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 உலக பையனுக்கு போய் வாக்கப்பட்டு தெரியாமல் போய் குற்றாலத்தில் 1 மாதம் ரூம் போட்டு தங்கி அதனால் அவங்க அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் ஆகி வாயே கோணையாயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் வாய் நேரம் ஆகலை, துடிச்சிட்டே இருக்குது வாய், கண்ணு துடிச்சிட்டே இருக்குது. ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்ட்டாங்க டாக்டர். இது அதிர்ச்சினால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ போன மாதம் கூட எங்கள் சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க ஒரு விஷயமா. அதே மாதிரி தான் இருந்தாங்க. சபையில் உட்காந்து தேவனை ஆராதித்த ஒரு பிள்ளைய ரெட் லைட்டில் கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு பிசாசு போராடிக்கிட்டு தானா அந்த பிள்ளைக்குள்ளே புகுந்த உலகம் தானே. ஆண்டுடைய பெரிதான கிருபையில் அது ஒரு ஜெபிக்கும் தாயாராக இருக்க போய் அந்த பிள்ளை வாழை வெட்டியாக இருந்தால் கூட இந்த பிள்ளை அவங்க அம்மாவோடு இருக்கிறதுக்கு கத்தர் கிருபை செஞ்சார். அவனை பேசி முடிச்சு அந்த பையனை துரத்தி விட்டாச்சு. அதான் கத்துறேன், அதான் பிரசங்கம் பண்ணுறேன். என்னைக்கெல்லாம் உலக கலப்படம் வந்துச்சுன்னா அன்னைக்கு பின்னாடி அந்த கிரியைகள் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் ஆரம்பத்திலேருந்து எல்லாத்துக்கும் சொன்னார். ஆபிரகாமின் காலத்திலிருந்து கூட, ஈசாக்கின் காலத்திலிருந்து கூட, ராஜாக்களின் காலத்திலிருந்து கூட, நியாயாதிபதிகள் காலத்தில் கூட அந்த அவங்க அன்றைக்கு போகாத, அவங்களோட போய் சம்பந்தம் கலக்காத, அவங்களோட போய் நீ இருக்காத, அந்த ராஜாக்களை துரத்தி விடு, வேண்டாம் உனக்கு, வேண்டாம் உனக்குன்னு சொன்னார். சம்பந்தம் இல்லாததுக்கு சம்பந்தம் பண்ணால் சம்பந்தம் இல்லாத பிரச்சனை சம்பந்தம் இல்லாத நேரத்தில் சம்பந்தம் இல்லாமல்லாம் வரும். இதை ஒரு தடவை சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். சும்மாவா சொன்னார் ஆண்டவரே? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் இசைவேது இல்லையா? பேலையாளுக்கும் விசுவாசிகள் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைய கொண்டு போய் எங்கேயாவது தள்ளிடக்கூடாது. ஒரு பெருத்த வேதனைங்க. பிரசங்கம் ரொம்ப மகிமையாக கூட்டங்களை முடிச்சுட்டு அந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியாக வீட்டுக்கு நான் காரில் திரும்பினேன். நான் என் நைட்டு எங்கள் பிள்ளைகள்கிட்ட சொன்னேன், பார்த்தியா உலகத்தில் அந்த பிள்ளைய பலிபீடத்தில் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த பிள்ளை, பிறந்த குழந்தை கொண்டு வந்து அந்த பிள்ளையை பலிபீடத்தில் பிரதிஷ்டை பண்ணாங்க, கர்த்தருக்காக வாழ்வான்னு. எங்கள் திசை திரும்பது பார்த்தீங்களா? கலப்படம் எதிர்காலத்தையே சுவடு இல்லாமல் அழிச்சிரும் சக்தி உள்ளது. அதனால தான் எஸ்ரா புலம்புறான், பரிசுத்த வித்தெல்லாம் தேசத்தில் கலந்து போச்சு ஆண்டவரே. அதனால் எங்கள் குற்றங்கள் வானபருந்து உயர்ந்து நிற்குதே. அப்போ கிறிஸ்து எனக்குள் ஜீவனாய் கலந்திருக்கிறதுனால எல்லாம் இப்படி நாங்கள் சோர்ந்து போகிறது
ஏதாவது கலப்படம் இருந்தால் இன்னைக்கு ராத்திரி நம்ம சத்தம் அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி கலப்படங்களிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். ரெண்டாவது ஒரு காரணத்தை, இது ரொம்ப நேரம் பேசணும், ஆனால் செய்தியை முடியணும். எல்லா நாளும் குறை செய்தியாகவே போயிட்டுருக்குது. கடைசி நாள் அதை முழு செய்தியாக பேசுறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. 13:14 ஏன் நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல? ரெண்டாவது காரணம், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? விசுவாசித்தேன், படிங்க 2 கொரிந்தியர் 4:13-14. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று. ரெண்டாவது, ஏன் தெரியுமா நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல? உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உள்ளவன் பவுல். கர்த்தர் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த வசனத்தை பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக எழுதுறாரு. 14 கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? விடாதுக்கு எப்படி சொல்லுங்க. பரலோகத்துக்கு வந்துடுவீங்களான்னு கேளுங்க. வந்துடுவீங்களா? எப்படி வந்துடுவீங்களா? கல்யாணம் ஆன ஆளை பார்த்து கல்யாணம் ஆச்சான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? பிரதர் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? அது ஸ்டக்காக இதை சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல. கல்யாணம் ஆனவரை பார்த்து ஆயிடுச்சா பிரதர்? ஆயிடுச்சா பாஸ்டர்? ஆன மாதிரி இருக்கு பாஸ்டர், ஆகாத மாதிரி இருக்குன்னு எப்படி இருக்கு? ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை பரலோகத்துக்கு போவீங்களா? இந்தா போயிடுவேன். அதுதான் பவுல். இயேசுவை பிதா எப்படி எழுப்பினாரோ அப்படி என்னை எழுப்பி உங்களுக்கு முன்னாடி நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடினால் இந்த உலகத்தின் சோர்வுகளில் நாங்கள் சோர்ந்து போவதே இல்லை. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஆகவே எவ்வளவு போராட்டங்கள் கஷ்டம் இருந்தாலும் தூக்கி எறிஞ்சி உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உள்ளவன் நாம். சொல்லுங்க எல்லாரும், இந்த உலகம் எனக்கு சொந்தமானது. மனசுல பதிங்க. இப்படி சேர்த்துக்கிட்டு இருக்காதீங்க. 916 கேடிஎம் 25 பவுனு 27 பவுனு. நீங்களாம் நகையை அதிகமாக போடுறீங்க தான் நகை விலை கூடிக்கிட்டே இருக்கு. ஜஸ்டின் பர்பார்ட்ட போய் கேட்டாங்க, கிறிஸ்தவர்கள் நகை போடலாமா போடக்கூடாதா? தாராளமாய் போடலாம், ஏராளமாய் போடலாம். எல்லாம் கைத்தட்டாங்க. நில்லுங்கள், எங்கே போடலாம் என்று கேட்டீர்களா? எங்கேயா போடலாம்? எல்லாரும் காணிக்கிட்ட பாலை போடலான்னார். சத்தமா இல்லையே சொல்லுங்க பார்க்கலாமே. எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கியா? பவுல் சொல்றாரு, இந்த வசனத்தை நீங்க சேலஞ்ச் பண்றாரு பாருங்க. விசுவாசிக்கிட்ட உங்களுக்கு முன்னாடி நிறுத்துவார் ஆண்டவர். பரலோகத்துக்கு போக நம்பிக்கை இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. தாமதித்தாலும் இயேசு வருவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் இப்போ எல்லாருமே இயேசுவின் வருகையை மறந்துட்டாங்க. சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டே இருக்காங்க பாஸ்டர், ஏசு வருவார், ஏசு வருவார், ஏசு வருவார், ஏசு மேகம் மீதினில் நேசர் வருவார். இங்கே பாருங்க, ஏசு வருவார் ரெண்டாவது இருக்கட்டும். 2 காரியம் நம்மளை சந்திச்சா பரலோகத்துக்கு நம்ம தகுதியாக இருக்கணும். ஒன்று மரணம், ரெண்டாவது கிறிஸ்துவின் வருகை. தேவனுடைய வருகை தாமதிக்கலாம், மரணம் எப்போனாலும் வரும்ல. மரணம் எப்போனாலும். அப்போ நான் பரலோகத்துக்கு ரெடியாக இருக்கணும்ல. நம்ம சபை மாதிரி ஒரு சபையில் வாலி பசங்களாம் ஒரு வேன் பிடிச்சி ஊழியத்துக்கு போனாங்க. 10 வாலி பசங்க, 10 பெரிய ஆட்கள், 10 பெண் பிள்ளைகள். பாஸ்டரம்மா பாஸ்டர் பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்கும்போது டிரைவரு கொஞ்சம் வண்டி அப்படி திருப்பி இடித்து வண்டி அப்படியே சாயுது. சாயும் போது ஒரு வாலி பையன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்காங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கிறான்.
அந்த பாஸ்டருக்கு கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, சரியான வலி. கண்ணாடி உடச்சி தான் அந்த பாஸ்டரை வெளியே எடுத்தாங்க. சீர்காழியில் வெளியே எடுத்துட்டு அவருக்கு வலி கூட இல்லை, சிரிப்பு அவரால் அடக்க முடியல. டே அந்த அவனை கூப்பிடுங்கடா, அந்த அவனை கூப்பிடுங்கடா. ஏண்டா இத்தனை வருஷமாக நீ சர்ச்சில் இருந்திருக்கியாடா, ஒரு நாளாவது இப்படி ஜெபிச்சிருக்கியாடா? அது என்னடா ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படி எடுத்துக்காங்க, இந்த கடைசி நேரத்தில் நரகத்துக்கு போகிறது எனக்கு பயமாக இருக்குது பாஸ்டர், அப்படியாவது நான் பரவத்துக்கு போயிடலாம். அதனால தான் ஆண்டு சொன்னாரே, நான் வரப்போகிற நாளைக்கு நான் சொல்லவே மாட்டேன். இப்போ டிசம்பர் 2025 28 நான் வரேன்னு சொன்னான். 25 வரைக்கும் ஆட்டமாக ஆடிட்டு 26 27 2 நாள் பாஸ்டிங் வந்து, ஓ எடும் கர்த்தாவே, ஓ கலவும் கர்த்தாவே, ஊரா பாபா பாபா ஊன்னு கத்திடுவன் தான். இந்த சேட்டையே இருக்கக்கூடாது தான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவின் வருகை தாமதமாகுது. ஏன்னா எல்லா மனுக்குள்ள ரட்சிக்கப்படணுமே. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டுக்கார ரட்சிக்கப்படல, இன்னைக்கு ஏசுன வந்துட்டு அவர் நரகத்துக்கு போயிட பரவாயில்லையா? பரவாயில்ல பாஸ்டர், சீக்கிரம் வர சொல்லுங்கள். உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்படலையே, இன்னும் உங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படலையே, அவர்கள் மனம் திரும்புவதற்காக நீடிய பொறுமையாக இருக்கிறார். ஆனால் என் ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லையே. மரணம் என்ன சந்திச்சிருச்சுன்னா நான் போகணும் இல்லை. அதனால அவர் சொல்றாரு, எனக்கு எப்போ மரணம் வந்தாலும் ஐ டோன்ட் கேர். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. பிதா இயேசுவை பிதா எழுப்பினது எப்படி உண்மையோ அப்படியே இயேசு என்னை எழுப்புவார். ஆகையால் நாங்கள் சோர்ந்து போகிறது. உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கல்லறையில் நம்பிக்கை வைக்கக்கூடாது, உயிர்த்தெழுதல்ல நம்பிக்கை இருக்கணும். உயிரோடு எழும்புவேன், பரலோகத்துக்கு போவேன். ஆகவே தான் நமக்கு விசுவாசிகள் ஒரு பேர். ரெண்டாவது ஒரு பேர் பரலோகவாசிகள். 33 கோடி தெய்வமும் கும்பிடுறவனுக்கு எங்கே போகிறாங்கன்னு தெரியாத வைகுண்ட ஏகாதசி அடைந்தார். அது எங்கே இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. ஈமக்கிரியைகளை செய்து முடிப்போம். எதுக்கு செய்கிறாங்களோ தெரியல. யமலோக பதவி அடைஞ்சார். இப்போ பூலோக பதவியில் வாழ்ந்தார். இறந்ததுக்கு அப்புறம் யமலோக பதவியில் நம்ம ஒருத்தவங்க தான் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்னு சொல்றாங்க. மரணத்தை கூட மரணம்னு சொல்ற, நித்திரன்னு சொல்றான். கர்மேல் ஏஜி சபைக்கு வந்து இருக்கிற ஆண்கள் பெண்கள் சிறு பிள்ளைகள் எல்லாரும், என்னுடைய ஏக்கம் என்னன்னா, இங்கே வந்து கர்த்தரை ஆராதிக்கிற எல்லாரும், நானும் நீங்களும் எதுக்காக கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைக்கிறோமோ, அவமானங்களை சகிக்கிறோமோ, அந்த ராஜ்யத்தை ஒரு நாள் விட்டுவிடவே கூடாது. நமக்கு வர வர ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வேன் ஃபீஸ் கட்டணும், இட்லிக்கு மாவு வாங்கணும், ரோஸ்ட்டுக்கு பொடி வாங்கணும், சேலை வாங்கணும், அதை வாங்கணும், இதை செய்யணுங்கிறத தவிர அந்த பரலோக சிந்தையே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. என்ன சிந்தை இல்லாமல் போயிடுச்சு சொல்லுங்க? பரலோக சிந்தையே. ஆனால் பவுல் சாகுற வரைக்கும், ஜீவன் அவர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவர் சொல்றாரு, எங்களை ஆண்டவர் எழுப்புவார், எழுப்புவார், எழுப்புவார். எனக்கு அந்த வசனம் ரொம்ப ஆழமாக என் மனசுல படிச்சுது. எப்படி ஒப்பிடுறாரு பாருங்க. பிதா இயேசுவை எழுப்பினது உண்மை என்றால் என்னையும் இயேசு எழுப்பார். விசுவாசித்தபடியால் உயிர்த்தெழுதலை பேசுகிறேன், நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. பாருங்க, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கம் விருதா. நமக்கு ஒரு உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்தவம் விருதா. கிறிஸ்தவத்தின் அடித்தளமே 3 தானே: விசுவாசம், நம்பிக்கை, உயிர்த்தெழுதல். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் போய் இயேசு அறிவிக்கிறோம்? ஏன் கிளை சபைகளை உருவாக்குறோம்? அடித்தாலும் ஏன் போய் சொல்கிறோம்? எஃப்ஐஆர் போடல ஏன் சொல்ல? நரகத்துக்கு போயிடக்கூடாதே. இந்த உலகத்தில் இயேசு என்கிற நாமத்தை அறியாமல் வாழாமல் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த வழியாய் அந்த வழி இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வந்து சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்களும் நான் அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை கிருபையினால் பெற்றிருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பரலோக சிந்தை வரட்டும் தம்பி, தங்கச்சி, பரலோக சிந்தை வரட்டும். பெரியவர்களே,
வயசுல மூத்த கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு பரலோக சிந்தை உதிக்கட்டும், எங்களையும் கர்த்தர் எழுப்புவார் என்கிற அந்த எண்ணம். ஆனபடிலாம் நாங்கள் என்ன செய்கிறது இல்லை, சோர்ந்து போகிறதே இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, சோர்ந்து போகாதீங்க. சொல்லுங்க, என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. முதலாவது ஒரு காரணம், கிறிஸ்து எங்களுக்குள்ள ஜீவனாய் கலந்திருக்கிறபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ரெண்டாவது காரணம், உயிர்த்தெழுதலில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. மூன்றாவது காரணம் 16ஆம் வசனம், இப்படி எங்கள் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டு புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறான். டே பை டே, ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளான மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள புதுப்பித்து கொண்டே இருக்கிறதுனால நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. இன்றைக்கு உங்களுக்குள்ள போடப்பட்டிருக்கிற வசனம், சோர்ந்து போகாத ஒரு ஓட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்குத்தான். இந்த உலக வாழ்க்கையில் அப்பப்போ நம்ம எட்டி பார்க்குற ஒன்று, திசை திருப்புகிற ஒன்று சோர்வுகள். சோர்ந்து போகாமல் இந்த தெய்வத்துக்காக ஓட வேண்டும் என்பதற்காக தான் இந்த ராத்திரி நம்மளை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். சோர்ந்து போகாமல் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எந்த காலம் வரைக்கும் வச்சிருக்கிறாரோ அந்த காலம் வரைக்கும் தெய்வத்துக்காக ஓடி முடிப்பதற்கு இந்த கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வாராக. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி, பவுலின் தேவன் நமது தேவனாயிருந்து நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கிறதுக்காக எழுந்து நிற்கலாம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து ஹல்லேலூயா, சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே, அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம் சொல்லுங்க, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஹல்லேலூயா, லேசான உபத்திரவம் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே, கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கி, உபத்திரவம் நீங்கும், போராட்டம் நீங்கும். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை வந்திடுமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கி. இந்த ஒரு விசை அது சீக்கிரத்தில் உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து ஒரு புதிய பலனால கைகளை தட்டி சபையார் எல்லாரும் சோர்வுகள், பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சோர்வுகள் வெளியேறி போவதும், வேடிக்கை பார்க்காம ஆவியில நிரம்பி, அபிஷேகத்தில் நிரம்பி, கிருபைக்குள்ள நிரம்பி, ரிபாலா கத்துடே ரமில் பரபல சந்துடபல கத்துடா
சோர்ந்து போன ஜெப வாழ்க்கை இன்றைக்கு மலரட்டும். சோர்ந்து போன ஜெப வாழ்க்கை துளிர் விடட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் இந்த நல்ல ராத்திரி வேளையில என் மீது விழட்டும். பனி போல பனி போல பனி போல. ஓ ராபா லேகா ராபா லாதே ராபோ நீரா பலவர கத்துடபல சந்திரிவி கத்தடா. பனி போல பெய்யட்டையா, பனி போல பெய்யட்டையா. எல்லா பலவீனங்களும் சோர்வுகளும் கிறிஸ்து எனக்குள்ள ஜீவனாய் கலக்கட்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் கலக்கட்டும். ஜீவியத்திற்காய் அல்ல, என்ன நடந்தாலும் எது நேர்ந்தாலும் ஆண்டவரே கிறிஸ்து எனக்கு ஜீவன். எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்குப்பா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால சதா காலமும் அந்த கொடிய நரகத்தில் அல்ல, என்ன கர்த்தர் ஒரு இமை பொழுதில் ஒரு சன பொழுதில் எக்காலம் ஆறாவாரம் தொலிக்கும் போது கர்த்தர் என்னை ஆண்டவர் எடுத்துக்கொள்வாரே. அதை நான் நினைக்கும் போது நான் சந்திக்கிற சோர்வுகள் எனக்கு பெருசு அல்ல. உள்ளான மனுஷன் கூட்டத்தில், ஆராதனையில், ஜெபத்தில், பாட்டில் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறதுனால நாங்கள் சோர்ந்து போகிறதே இல்லை. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தாங்கப்பா. என்ன வாழ்க்கைய? சோர்ந்து போகாத இருக்கிற வாழ்க்கையை தான். பரலோக பிதாவே உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி முடிக்கிறேன் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ பரலோகம் சந்திக்கட்டும். பண தேவையா இருக்கலாம், பொருளாதார தேவையா இருக்கலாம், சமாதானம் தேவையா இருக்கலாம், சுகம் தேவையா இருக்கலாம். அது எல்லாம் கர்த்தர் சந்தித்து என் ஜனத்தின் மீது நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொன்னீங்களே, மகிழ்ச்சியா இருக்க. குடும்பத்தில் தேவனுடைய வல்லமைகள் வெளிப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாத கிருபை உண்டாயிருப்பதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.